10. A police jeep approaching an orthogonal intersection from the northern direction is chasing a speedy car that has turned and moving straight east. When the jeep is 0.6 km north of the intersection and the car is 0.8 km to the east, the police determine with the radar that the distance between them and the car is increasing at 20 km per hour. If the jeep is moving at 60 km per hour at the instant of measurement, what is the speed of the car? என்ன ப்ராப்ளம்னு புரியுதா? யூஸ்வலாக நம்ம மேப்லாம் போடும்போது நம்ம டைரக்ஷன் எப்படி போடுவோம்? இது ஈஸ்டர்ன் டைரக்ஷன், இது வந்து வெஸ்ட்டு, நார்த், சவுத். ஸோ இது நமக்கு தெரியணும். ஸோ இப்போ இங்கே ஜீப் ஒன்று மூவ் ஆகிட்டு இருக்குது, அதே மாதிரி ஒரு காரும் மூவ் ஆகுது. ஸோ ரெண்டு பேரும் எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜீப் வந்து அப்ரோச்சிங் அண்ட் ஆர்த்தோகனல் இன்டர்செக்ஷன் ஃப்ரம் த நார்த். அப்போது அந்த டயக்ராம் எப்படி இருக்கும்னா, இப்போ ஜீப்போட டைரக்ஷன் வந்து இதுதான். ஸோ இது என்ன செய்யுது, நார்த் சைடில் இருந்து ஒரு பாத்தில் வந்து ஸ்பீடாக அப்படி செங்குத்து ஆர்த்தோகனல் இன்டர்செக்ஷன் ஃப்ரம் த நார்த்தன் டைரக்ஷன் கீழே இறங்குது. ரைட்டா? அடுத்து இங்கே என்ன போட்டிருக்காங்க, இஸ் சேசிங் அ ஸ்பீடி கார் தட் இஸ் டேர்ன். இப்போ ஒரு கார் இந்த பக்கமாக வந்தது, இப்போ என்ன பண்ணுது, டேர்ன் ஆகி மூவிங் டு த ஈஸ்ட். ஸோ இப்போ காரோட மூமெண்ட் வந்து அலாங் ஈஸ்டர்ன் டைரக்ஷன் அண்ட் ஜீப்போட டைரக்ஷன் வந்து அலாங், அதாவது ஃப்ரம் நார்த் டு சவுத் வந்து அது வருது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த ரெண்டு ரோடு வந்து மீட் பண்ணுது. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன செய்யலாம், ஆரிஜினாக we can consider this as the origin. ஸோ இந்த பக்கம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், இது வந்து அலாங் ஒய் ஆக்சிஸ். ஜீப் வந்து டைமாக இது இந்த பாயிண்ட்டை நெருங்குது. அப்போது இதுதான் நான் ஆரிஜின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த இடத்துல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா டைமாக குறைஞ்சிட்டே வரும். அப்போ இதனுடைய ஸ்பீட் நம்ம பேசும்போது, ஜீப்போட ஸ்பீட் பேசும்போது நம்ம மைனஸ் சைன் யூஸ் பண்ணணும். இப்போ கார் வந்து கோயிங் அலாங் திஸ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன், கரெக்டாக, அதாவது ஈஸ்டர்ன் சைடில் போகுது. இது வந்து இந்த டெர்மினல்லேருந்து என்ன செய்யுது, அவே ஃப்ரம் த டெர்மினல் போகுது. அப்போ டைமாக இது கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கூடிக்கிட்டே போகிறதுனால காரோட ஸ்பீடை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும், ஜீப்போட ஸ்பீடை வந்து நம்ம என்ன செய்யணும், நெகட்டிவாக எடுத்துக்கணும். விளங்குதா? எஸ். இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, when the jeep is 0.6 km north of the intersection. ஸோ இதுதான் இந்த இன்டர்செக்ஷன். இங்கேருந்து நார்த்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஜீப்பை இருக்கும்போது, அதாவது நம்ம எப்போ வந்து நம்ம அப்சர்வேஷன் பண்ணுறோமோ, கரெக்டாக எப்போ வந்து நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த டைமில் ஜீப் எங்கே இருக்குன்னா இங்கேருந்து 0.6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஜீப் வந்து இருக்குது. அதே நேரத்தில் இந்த கார் எங்கே இருக்குன்னா 0.6 இருக்குது டு த ஈஸ்ட். ஸோ அது எங்கே இருக்குன்னா 0.8 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அந்த கார் வந்து இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமில் ஜீப் வந்து இந்த இடத்துல இருந்து 0.6 கிலோமீட்டரில் இருக்குது. அதே மாதிரி கார் வந்து இங்கேருந்து 0.8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் தென் we can take x as 0.8 kilometers and y as 0.6 kilometers. இப்போ ரெண்டு பேரோட ஸ்பீட் என்னன்னு பாருங்கள். The police determine with the radar that the distance between them and the car is increasing at 20 km per hour. ஸோ இது யார், இது is increasing at 20 km per hour. இது என்னன்னு கேட்டால், இப்போ இந்த பொசிஷனை நீங்கள் ஏன்னு வச்சுக்கோங்க, இது பி. ஒரு குறிப்பிட்ட டைமில் கார் இங்கேயும் ஜீப் இங்கேயும் இருக்கும்போது அவங்களுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து, ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீப் அண்ட் த கார் வந்து இன்க்ரீஸிங் அட் 20 km per hour. ஸோ இப்போ நான் ஜெட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜீப் அண்ட் த கார். ஸோ லெட் Z be the distance between the jeep and the car. கரெக்டாக ரேடார் வச்சு தான் இவங்க வந்து மெஷர் பண்ணுறாங்க. அப்போ இதை பார்த்தாலே தெரியுது நமக்கு பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணணும் அப்படின்னு. ஸோ x² + y² = z².
இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியும்னா எக்ஸ் தெரியும், ஒய் தெரியும். இப்போ நமக்கு ஜெட்டு தேவைப்படும். அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜீப் இஸ் மூவிங் அட் 60 km/h. ஸோ ஜீப்னா இந்த ஒய், அதாவது dy/dt, அதாவது ஒய்ங்கிறது இந்த ஜீப் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ். அப்போ இதனுடைய ஸ்பீட் வந்து எப்படி இருக்குன்னா 60 km/h அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 60 km/h நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம -60 அப்படி தான் போடணும். ஏன்னு கேட்டால் நான் முதலே சொன்னேன், டைம் ஆக அது என்ன செய்யுது, இந்த டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்டை நோக்கி வர அது தூரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம இங்கேருந்து தான் நம்ம மெஷர் பண்ணுறோம் டிஸ்டன்ஸ், இங்கேருந்து தான் இங்கேயும் மெஷர் பண்ணணும், இங்கேயும். ஸோ நம்மளுக்கு dy/dt வந்து நெகட்டிவாக இருக்கும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார். ஸோ இப்போ ஸ்பீட் ஆஃப் த கார் என்ன, அது வந்து dx/dt. இப்போ அதுதான் நமக்கு தேவை. இப்போ நமக்கு கையில் இருக்கிற ஒரு ரிலேஷன் என்னன்னு கேட்டால் x² + y² = z². ஓகேயா? ஸோ டேக் தட் ஒன். ஸோ x² + y² = z². ஸோ now we can differentiate this with respect to time t. அப்போ பண்ணோம்னா என்ன வரும், differentiating with respect to time. So this is பவரை முன்னாடி போட்டு பவரில் ஒன்று சப்ராக்ட் பண்ணிவிட்டு dx/dt போட்டுக்கணும். y² பண்ணும் பொழுது 2y × dy/dt போட்டுக்கணும். அதே மாதிரி z², we are differentiating with respect to t. அப்போது differentiate this with respect to z, then differentiate z with respect to time. Okay, so now we can cancel this 2. So இப்போ என்ன மிச்சம் இருக்குன்னா x × dx/dt plus y × dy/dt is equal to z × dz/dt. ஸோ இதில் 6 குவான்டிட்டிஸ் இருக்குது. இதில் என்னெல்லாம் தெரியும், x தெரியும், அடுத்து dx/dt தெரியாது, y தெரியும், dy/dt கொடுத்துருக்கு, எஸ். அடுத்து dz/dt தெரியுமா, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்களே 20 km/h. ஸோ அது என்னன்னு கேட்டால் dz/dt, இட் வாஸ் கிவன் அஸ் 20 km/h. இப்போ நமக்கு வேண்டியது dx/dt. ஆனால் அதுக்கு முன்னாடி z நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ z நம்ம இந்த சைடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ x is equal, இந்த இடத்துல கூட எழுதலாம், we can write here also. So x is equal to how much, 0.8 and y is equal to 0.6. ஒரு குறிப்பிட்ட டைமில் பேசுகிறோம். ஸோ x வந்து 0.8, y வந்து 0.6. இப்போ எனக்கு z வேணும். ஸோ z² is nothing but 0.8² plus இது 0.6². This is 0.64 plus 0.36. ஆட் பண்ணிங்கன்னா 1.00. That is z² is 1. So z is equal to 1. z யார், டிஸ்டன்ஸ் தானே, அதனால் நான் ப்ளஸ் சைன் எடுத்துக்கிறேன். தட்ஸ் வாட் வந்து +1. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போடணும், 0.8 into dx/dt நமக்கு தெரியாது. y எவ்வளோ அப்படின்னு கேட்டால் y is 0.6, dy/dt அதை எப்படி எடுக்கணும், -60, z is 1 and dz/dt. இந்த z என்ன ஆகுது, டைம் ஆக இவங்க கீழே இப்படி இந்த இடம் நோக்கி வராங்க, கார் வந்து ரொம்ப தூரமாக போகுது. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கூடிக்கிட்டு தான் இருக்குது இல்லையா, அங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்க்ரீஸிங்னு சொல்லிட்டாங்க. எப்போ இன்க்ரீஸிங் சொல்கிறாங்களோ அந்த dz/dt வந்து ப்ளஸ், அதனால இங்கே வந்து மைனஸ் போட்டிருக்கேன், இங்கே வந்து ப்ளஸ். ஸோ ஹியர் என்ன போடணும், 20 அப்படின்னு போடணும். ஓகேயா? ஸோ நம்ம என்ன செய்யலாம், இப்போது இதை முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், இது நீங்கள் வந்து டெசிமல் வச்சே செய்யலாம், அல்லது டெசிமலை அவாய்ட் பண்ணுறது கூட நல்லது தான். ஸோ நம்ம டெசிமல் அவாய்ட் பண்ணிங்கன்னா this is nothing but 8/10 into dx/dt, right, plus இது வந்து plus into minus minus, then 6 are 36. ஸோ 36 இருக்குது, நம்ம இங்கே ஒரு 0 வேறு இருக்கா, ஸோ இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ், ஸோ அது கேன்சல் ஆகிடும். அப்போ ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது வெறும் 36ன்னு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 20. Now this can be transferred. So 8/10 into dx/dt is equal to, இந்த பக்கம் போச்சுன்னா 56. ஸோ நம்ம இதை கட் பண்ணிடலாம் 7 times. ஸோ
dx by dt will be 10 கிராஸ் பண்ணினா 70 கிலோமீட்டர் பெர் hour. ஸோ இதுதான் என்னன்னு கேட்டால் அந்த காரோட ஸ்பீட். ஸோ the speed of the car, so speed of the car is how much? 70 kilometer per hour. புரியுதா? ஸோ இந்த மாதிரி சம்ஸில் முதல்ல டயக்ராம் தான் இம்பார்ட்டன்ட். டயக்ராமில் இந்த மாதிரி இந்த டைரக்ஷன் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா அது எங்கே அந்த ரெண்டு பாதையும் மீட் பண்ணுதோ அதை நம்ம ஆரிஜினாக வச்சுட்டு தான் செய்யணும். அப்போ இந்த ஜீப் வந்து இதை நோக்கி டெர்மினல் நோக்கி வருது, ஆரிஜினல் நோக்கி வர வர அதோட டிஸ்டன்ஸ் என்ன செய்யுது? குறையுது. அப்போது அதனுடைய ஸ்பீடை வந்து நம்ம மைனஸ் எடுத்துக்கணும். ஆனால் இந்த கார் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து அவே ஃப்ரம் தட் போகுது, தூரமாக போகுது. அப்போ அது ப்ளஸ் வச்சுக்கணும். ஸோ புரியுதா? ஓகே, பாய்.